மகாலட்சுமியின் அம்சமான ஸ்வர்ணம், அதாவது தங்கம், நம் வீட்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் பல பேரின் கனவாக இருந்து வருகிறது. அந்த கனவை நினைவாக்கி தங்க நகைகளையோ தங்க நாணயங்களையோ நம் வீட்டில் சேர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நம்மில் பலர் இன்றளவும் தவித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி குண்டுமணி அளவு தங்கத்தை வீட்டில் வாங்கி வைத்தாலும் அது நிரந்தரமாக நம் வீட்டிலேயே இருக்குமா என்பது சந்தேகம்தான். நீங்கள் வாங்கும் தங்கமானது உங்களிடமே நிரந்தரமாக இருக்கவும், மேலும் மேலும் நீங்கள் தங்கம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படவும் ஒரு வழி உள்ளது. அந்த வழி என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்காக நீங்கள் தனியாக பரிகாரம் எல்லாம் செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். நாம் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வாங்கும் தங்கமானது நிரந்தரமாக நம்மிடமே இருக்க வேண்டும் என்றும், மகாலட்சுமியின் அருள் கொண்டு மீண்டும் மீண்டும் தங்கத்தை வாங்க வேண்டும் என்றும் மனதார நினைத்து கொண்டு தங்கம் வாங்க செல்வதற்கு முன்பு முதலில் அந்த ஸ்வர்ண கணபதியை மனதில் நினைத்து கொண்டு ஓம் ஸ்வர்ண கணபதியே வஸ்ய வஸ்ய நம என்னும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். நீங்கள் தங்கம் வாங்க செல்வதற்காக உகந்த நாட்களாக சாஸ்திரத்தில் புதன்கிழமை சொல்லப்படுகிறது. புதன்கிழமையோடு சேர்ந்து அன்றைய தினம் நல்ல தினமாக இருக்கிறதா என்பதை தினசரி நாள்காட்டியில் பார்த்து கொண்டு தங்கம் வாங்க செல்ல வேண்டும். நாள்காட்டியில் குறிப்பிட்டுள்ள நல்ல நேரத்தில் கடைக்கு சென்று தங்க நகையை வாங்குவது என்பது சிறந்தது. தங்க நகையை வாங்க செல்வதற்கு முன்பு உங்களது வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து 1 நிமிடம் ஸ்வர்ண விநாயகரையும் மகாலட்சுமியை மனதார நினைத்து அந்த மேலே சொன்ன அந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து விட்டு பின்பு நீங்கள் வாங்கப்படும் தங்கமானது காலகாலத்திற்கும் உங்கள் கையில் நிலைத்திருக்கும். மேலும் மேலும் தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தங்கத்தை மேலும் மேலும் வாங்குவதற்காக உங்களுடைய சேமிப்பையும் அன்று முதல் தொடங்குவது மிகவும் நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.